எடப்பாடி கான்கிரீட்டாக ஒன்றும் சொல்ல முடியல. காரணம், அவர் சொல்கிறார் அதிமுக எம்எல்ஏ, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடியவர் செந்தில்நாதன் என்கிறவர் இருக்கிறார், அதிமுக சார்ந்தவர். அவர் அந்த தொகுதியில் 3 வருஷமாக எம்எல்ஏ இருக்கிறார். இந்த கள்ளச்சாராயம் விற்றாங்கன்றது அவருக்கு தெரியுமில்ல. அவரே சொல்கிறார், எடப்பாடியே சொல்கிறார், 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்னு அவர் சொல்கிறார். இன்னொரு இடத்துல 7 நாளைக்கு முன்னாடியே சொன்னார்னு. அப்போ 7 நாளைக்கு முன்ன எஸ்பிக்கு சொன்ன இந்த செந்தில்நாதன் உடனடியாக, இப்போ நான் கூட ஜெயலலிதா மேலே புகார் கொடுத்தேன், எடப்பாடி மேலே விஜிலன்ஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உடனடியாக கொடுத்துட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி ப்ரெஸ்ஸில் சொல்லுவேன், ப்ரெஸ்ஸில் எல்லாத்துக்கும் வெளிவரும். அதுபோல் அதிமுக எம்எல்ஏ செஞ்சாரா? உங்களிடத்தை சொல்லியிருந்தால் நீங்கள் போட்டிருப்பீங்கள்ல, அது சிஎம்னுடைய நாலேஜுக்கு வந்திருக்குமில்ல, உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கலாமில்ல. ஆக சப்ரஷன், இவரையும் சப்ரஸ் பண்ணதுக்கு இவரும் ஒரு உடந்தை தானே. எனக்கு தெரியும், சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும் அப்படி என்பதை அவரே ஒத்துக்கொள்கிறார். தெரிந்த ஒருவர் ஏன் காவல்துறைக்கு மனு கொடுத்தேன் என்று சொல்கிறார்? ஏன் பிரஸ்ஸை கூப்பிட்டு சொல்லலை? சொல்லியிருந்தால் சிஎம்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கும். இந்த முதலமைச்சர் நித்தம் காலையில் எந்த பத்திரிகையிலே எந்தெந்த குற்றச்சாட்டுகள் குறைகள் எந்தெந்த இடத்துல வருதோ அதையெல்லாம் உடனடியாக தனி அதிகாரி போட்டு கவனிக்கிறார். இது எந்த பத்திரிகையில் வந்தாலும் சரி, இந்துவில் வந்தாலும் சரி, தினமணியில் வந்தாலும் சரி, மற்ற பத்திரிகையில் ஏதாவது குறைகள் ஏற்பட அதே போல் தான் மாமல்லபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு நறுக்கிற பெண்ணு ஒரு பேட்டி கொடுத்தது டிவியில். அதை பார்த்துட்டு நேரடியாக அங்கே ஆரம்பித்து அதுக்கு நடவடிக்கை எடுத்து அந்த பெண்ணுடைய கோரிக்கையை நிறைவேற்றினார். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு நீங்கள் சொல்லியிருந்தால் உடனே நடவடிக்கை எடுத்திருப்பார். ஆக இதையெல்லாம் மறைத்துவிட்டு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசுகிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே இந்த அசம்பாவம் நடைபெறுவதற்கு முன்பு, இந்த கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைவதற்கு முன்பாகவே நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் திரு செந்தில்குமார் அவர்கள் 29/3/2023 அன்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டப்பேரவைத் தலைவரும் அளிக்கிறார். அதில் நானும் கையெழுத்து போட்டிருக்கின்றேன். இப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல ஊராட்சி ஒன்றியங்களில் சர்வசாதாரணமாக போதைப் பொருள் விற்பனை நடக்கிறது, கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. இதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து விவாதிக்க வேண்டும் என்று என்னை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கிறார். கிடப்பில் போட்டாங்க. அப்போது இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து அவையிலே விசாரிக்கப்பட்டிருந்தால், அவை நடவடிக்கைக்கு கொண்டு வந்திருந்தால், மக்களுக்கு இப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்க மாட்டோம். இவ்வளவு 153 பேர் சிகிச்சை பெறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்காது. அதையும் இந்த அரசு செயல்படுத்தவில்லை. அதோடு இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்ச செந்தில்குமார் அவர்கள் தொலைபேசியின் மூலமாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பவரை நாடி சொல்லுகிறார், இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சில ஒன்றியத்தில் பேரை குறிப்பிட்டு இந்த இடத்தெல்லாம் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுகிறது, இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று. அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெறுகிற அன்று காலையிலே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பில் நேரிலே சந்தித்து இந்த கள்ளச்சாராயம் இங்கே அமோகமாக விற்பனை நடைபெறுகிறது, இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று செய்தி சொல்கிறார். எவ்வளவு சொல்லி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய அதிகாரம் தலைவிரித்து ஆடுகிறது. அதனால் விலை மதிக்க முடியாத உயிரை இழந்திருக்கும் என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கே பொதுப்பணித்துறை அமைச்சர் இங்கே வந்து சிகிச்சை பெறுவர்களை பார்த்துவிட்டு பேட்டி கொடுக்கிறார். அப்பொழுது சொல்கிறார், இப்படி கள்ளச்சாராயம் விற்பனை குறித்து எங்களுக்கு தகவல் கொடுத்திருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுத்து போட்டு சொல்றார். இத்தனையும் எம்எல்ஏவே கொடுத்திருக்கிறார், வேற யாரும் கொடுக்கல. எம்எல்ஏ அவர்களே சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுக்கிறார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு இடத்துல நேரிலே சொல்கிறார், தொலைபேசி மூலமாக சொல்கிறார். இதுக்கு மேல் என்ன வேணும்? முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியுடைய அதிகாரிகள், ஆளுங்கட்சியிலே பலமிக்கவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கள்ளச்சாராயத்தை அவர்களால் அதிகாரிகளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை வந்தது. அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்திலே 6 மாதத்திற்கு முன்பு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இன்றைக்கு அவர் விருப்ப ஓய்வு பெற்று சென்று விட்டார். எங்களுக்கு கிடைத்த தகவல் அவர் உயர் காவல்துறை அதிகாரிகளே சொன்னார், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே
இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது, போதைப் பொருள் விற்பனை அதிகரித்திருக்கிறது, கள்ளச்சாராயம் அதிகரித்திருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும், அதுக்கு அதிகாரம் வேண்டும் என்று கேட்டார். எங்களுக்கு கிடைத்த தகவல் படி இது உண்மையா பொய்யா என்பது அவரை கேட்டால் தெரியும். ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் நான் இது குறிப்பிடுகிறேன். ஆனால் உயர் அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை. அதனால் மனமுடைந்து அந்த அதிகாரி விருப்ப ஓய்வு பெற்று இன்றைக்கு சென்றிருக்கின்றார். இப்படியெல்லாம் நிலைமை இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் சிபிஐ விசாரணை வேண்டும், உண்மையை நாட்டுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இது மட்டுமல்ல, இந்த கள்ளச்சாரம் எங்க விற்கிறாங்க? மலையில காய்ச்சறாங்கிறாங்க. எப்படி ஒருத்தரும் தெரியாத காய்ச்ச முடியும்? இதுலயும் ஆளுங்கட்சி பிரமுகர் ஈடுபட்டதுக்காக தகவல் வருகிறது. அங்கே வனத்துறை அதிகாரிகளுக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அப்பாவி மக்கள் அங்கே ஏதாவது ஆடு மாடு மேய்ச்சா அவர் மேல கேஸ் போடுறாங்க. அப்பாவி மக்கள் ஏதாவது விறகு கொண்டு வந்தா அவர் மேல கேஸ் போடுறாங்க. ஆனா பேரலா சாராயம் காய்ச்சறாங்க, அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க வனத்துறை அதிகாரிகள். ஏன் காய்ச்சும் போது புகை வராதா? அதை கண்டுபிடித்து அதை அழிக்க கூடாத வனத்துறை அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக இருக்கின்றார்கள். இதுவரை வனத்துறை அதிகாரிகள் பற்றி இந்த அரசு எந்தவித ஒரு கவனமும் செலுத்தவில்லை. எங்க காய்ச்சறாங்க, அந்த காய்ச்சற இடத்தை தடை செய்ய வேண்டுமா வேண்டாமா? அங்கே தடை செஞ்சிருந்தா அந்த கள்ளச்சாராயம் இங்கே வராதல்லவா? இதையெல்லாம் கையிலாத அரசு. ஆனா ஒவ்வொரு முறையும் தலைமைச் செயலகத்திலே கூட்டத்தை போட்டு நான் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பேன், போதைப் பொருளை ஒழிப்பேன் என்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். இவர் ஆட்சியில் இருக்கின்ற வரை கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது, இன்றைக்கு இந்த போதைப் பொருள் ஒழிக்க முடியாது. ஏன்னா அவன் கட்சிக்காரன் தான் செய்யறான், எங்க போய் ஒழிக்க முடியும்? அது மட்டும் இல்ல, 2022 காவல்துறை மானிய கோரிக்கை, அந்த மானிய கோரிக்கை புத்தகத்துல 20 பக்கம் இடம்பெற்றிருக்குது. அதுல பள்ளிக்கு அருகில, எங்க பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில இந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக 2138 பேர் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்றார். கைது செஞ்சீங்க 148 பேர், கண்டுபிடிக்கப்பட்டது 2138, சிறையில் அடைத்தவர்கள் 148 பேர். மற்றெல்லாம் யாரு? திமுக கட்சிக்காரர். எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும், கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும்? நான் உடனடியாக திரு ஸ்டாலின் அவர்களை கேட்டேன், நீங்க தானே கொள்கைகளை குறிப்பில் இடம்பெற்றிருக்குது, நீங்க தானே இந்த செய்தி சொன்னீங்க. இன்றைக்கு கஞ்சா வச்சிருந்தா குற்றம், விற்றா குற்றம், கொண்டு போனா குற்றம். அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய காவல்துறை மானியத்திலே, காவல்துறை மானிய கோரிக்கை புத்தகத்திலே 20 பக்கம் இடம்பெற்றிருக்குது. நீங்க கஞ்சா வைத்திருந்ததாக 2138 பேர் 36 38 வச்சதா சொல்றீங்களா? ஏன் கைது செய்யல? பதிலே இல்லை. அது கூட படிச்சு ஒழுங்கா போட தெரியல. ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற மக்கள் கேட்டா கூட தெரியும். 2110 பேர், 2136 பேர் கஞ்சா விற்பனை செய்ததாக கண்டுபிடிக்க சொன்னா அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கணும்ல. சரி, அப்படித்தான் இருக்குது. அந்த புஸ்தகத்துல நீங்க 148 பேர் தான் கைது பண்ணி சொன்னீங்களே, அது கூட தெரியாத யாரோ ஒரு அதிகாரி எழுதி கொடுக்குறாங்க, அதை வச்சு படிக்கிறார். இப்படிப்பட்ட முதலமைச்சரை வச்சு எப்படி நாட்டை காப்பாற்ற முடியும்? அதனாலதான் நாங்கள் பதவி விலகு என்று சொல்றோம்.